அனைவருக்கும் வணக்கம். எதுவுமே நடக்காதுன்னு தயவு செய்து நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க. எதுவும் நடக்கும் இந்த நாட்டில். உங்களுக்கு திறமை இருந்தால், ஆற்றல் இருந்தால் எதையும் நடத்தலாம். இப்படித்தான் நாம் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா இது நடக்காது, அது நடக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. நடந்ததுக்கு பிறகு இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரியலே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதான் நிதர்சனமான உண்மை ஒன்று. ரெண்டாவது, நான் எந்த கட்சியை சார்ந்தவன் இல்லை, எந்த கட்சிக்கு ஆதரவாகவோ இல்லை எதிர்ப்பாகவோ எனக்கு அந்த மாதிரி நிலைப்பாடு இல்லை. நான் ஒரு ஆராய்ச்சியாளனாக நான் சில கருத்துக்களை ஆதாரங்களோட பதிவு செய்ய விரும்புகிறேன். அதை நம்ம புரிதலோட அடுத்த நிலைக்கு எடுத்துக்கிட்டு போனோம்னா பல மாற்றங்களை கொண்டு வர முடியும். ஒரு ஜனநாயக நாட்டில் யார் இறையாண்மை பெற்றவர்கள் அப்படின்னா மக்கள் தான் இறையாண்மை பெற்றவர்கள். ஆனா இன்றைக்கு மக்கள் அந்நியப்படுத்தப்பட்டு விட்டார்கள். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மக்கள் அந்நியப்பட்டு விட்டார்கள் என்பதற்கு நான் ஒரு ஆதாரமாக எதை சொல்லுகிறேன் அப்படின்னா, 1971 2012 வரைக்கும் 4 முறை மக்கள் கருத்தறியும் ஒரு சர்வே இந்தியாவில் நடந்திருக்கு. மிகப்பெரிய நிறுவனங்கள் நடத்தியிருக்கு. அந்த சர்வேல மக்களுடைய கருத்துக்கள்லாம் ஹிந்து நாளிதழில் கட்டுரைகளாக, அதாவது டேட்டாவா கொடுத்தாங்க. அது போக 2 நிறுவனம், NCAR, CSDS, இதில் அவங்க வச்சிருக்கிறாங்க அந்த அந்த டேட்டா. 71 இந்த அரசாங்கத்தை பற்றி 1971 கிட்டத்தட்ட ஒரு 70% மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, போலீஸ்காரர்கள் மேலே எங்களுக்கு ஒட்டுமொத்தமாக நம்பிக்கை கிடையாது. அவர்கள் ஏதோ எங்களை பாதுகாப்பதற்கு காவல்துறைன்னு பேர் ஒழி எங்களை பாதுகாப்பதற்கான துறையாக நாங்கள் நினைக்கல அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் சொல்றாங்க. மற்ற எல்லா அமைப்புகள் மேலேயும், ஜுடிஷியரியா இருக்கட்டும், ஆர்மியா இருக்கட்டும், பியூரோக்ரஸியா இருக்கட்டும், பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருக்கட்டும், இவங்க மேல நம்பிக்கை இருக்கிறதாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஒண்ணு மட்டும் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போச்சு. 71 1996 சர்வே பண்றாங்க. அப்ப அடுத்தது என்ன சொல்றேன், எங்களுக்கு இந்த ஒட்டுமொத்தமான அதிகாரிகள் மேலேயும் நம்பிக்கை இல்லை, அலுவலர்கள் மேலே நம்பிக்கை இல்லை, இந்த அரசாங்கத்தில் பணிபுரியக்கூடியவர்கள் யாருக்கோ பணி செய்யறாங்க, எங்களுக்கு பணி செய்வதாக எங்களுக்கு புரியவில்லை. அது நம்பர் 66 67 வருது சதவிகிதம். 3வது முறை 2005 நடக்குது. அப்ப போலீஸ் மேலேயும் நம்பிக்கை கிடையாது, பியூரோக்ரசி மேலேயும் நம்பிக்கை கிடையாது, அரசியல் கட்சிகள் மேலே நம்பிக்கை கிடையாது, நீதித்துறை மேலே நம்பிக்கை ஏதாவது சொன்னாங்க. 2012 அரசியல் கட்சி மேல் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னாங்க. 2012 வர்ற பொழுது இந்த நீதித்துறையில இருந்ததும் போச்சு, இராணுவத்தின் மேலதான் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, உண்மையாக தேசத்தொண்டு செய்யக்கூடியவர்கள் அவர்கள் தான், மற்ற எல்லோரும் அந்த நிறுவனங்கள் அவரவர்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. இது ஒட்டுமொத்தமா என்ன சொல்லுது அப்படின்னா, த ஹோல் டெமோக்ரஸி அப்படிங்கிறது எலெக்ஷன் சென்ட்ரிக்காவும் பவர் சென்ட்ரிக்காவும் இருக்கே ஒழிய பீப்புள் சென்ட்ரிக்காவும் வெல்ஃபேர் சென்ட்ரிக்காவும் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து தெரிவிக்குது. இந்த புள்ளி விவரம் முழுக்க இந்து பத்திரிகையில, ஆங்கில இந்து பத்திரிகையில டேட்டாவோட போட்டாங்க. சில புள்ளி விவரங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும், சிலது புள்ளி விவரமா இருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒண்ணு, இதை நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இந்த நாட்டில் கோர் ஆஃப் டெமோக்ரஸி இருக்கு பாருங்க, அதுல எந்த கோர் வேல்யூஸையுமே சமூகத்துக்குள்ள கொண்டுட்டு போகல, எந்த கோர் வேல்யூஸையும் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குள்ள கொண்டுட்டு போகல. ஆனா தேர்தல் நடத்துவதும், ஆட்சியை பிடிப்பதும், ஆட்சியின் மூலமாக மக்களை மேய்ப்பதும் இது ஒரு தொழிலாக இங்கே நடந்திருக்கே ஒழிய ஒரு மக்களுக்கான ஆட்சியாக நடக்கவில்லை. இதுல ஏதோ ஒரு கட்சி அந்த கட்சியில ஆட்சிக்கு போச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்றது வேற யாரோ ஒருத்தர். இதுதான் உண்மை. ஆனா 91க்கு பிறகு மிக வேகமாக சந்தை அந்த ஒட்டுமொத்தமான அதிகாரத்தை
வந்து பிடிக்கக்கூடிய சக்தியை தீர்மானிக்கக்கூடியதாக சந்தை வந்து விட்டது. இன்னைக்கு சந்தைக்கான சீர்திருத்தங்கள், சந்தைக்கான செயல்பாடுகள் அதிகமாக இருக்குமே ஒழிய சமூகத்திற்கான செயல்பாடுகளாக நீங்க பார்க்க முடியாது. இன்னைக்கு அதுல தான் சிக்கல் இருக்கு. சரி, இப்ப இன்னொன்று மிக முக்கியமானது, இந்த தேர்தல் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல், இந்த ஒன்றுங்கிறது ரொம்ப நாள் அந்த டிஸ்கோர்ஸ்ல வந்துகிட்டு இருக்கு. ஏன் இந்த டிஸ்கோர்ஸ்ல வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த டிஸ்கோர்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரிலூட பார்த்தீங்கன்னா, சந்தைக்கான சீர்திருத்தங்களை செய்வதாக சொல்லி அரசாங்கத்துல கீழே இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பவர் எல்லாம் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஜிஎஸ்டி எல்லாம் இப்போ வந்தது கிடையாது. இதெல்லாம் முன்னாடியே வந்துருச்சு. என்னைக்கு உலகமயமான பொருளாதாரம், தனியார் மயம், தாராளமயம் எல்லாம் ஆரம்பிச்சதோ அப்பவே சந்தை என்ன சொல்லிட்டான், இதெல்லாம் எடுப்பா, இந்த டாக்ஸ் ரிஃபார்ம் கொண்டு வா, இதை நீ செய்யி அப்படின்னு ஆரம்பிச்சது. இந்த நீட் எல்லாம் அப்பயே ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஒண்ணுங்கிறதெல்லாம் ஆரம்பிச்சது உலகமயமானத்தோட. அதே சமயத்துல உள்ளூர் மயமும் வந்தது. உலகமயமான வர்ற பொழுது உள்ளூர் மயம் வருது. ஆனா அந்த உள்ளூர் மயத்தை இந்த அரசியல் கட்சிகளையும் பிடிக்கல. இந்த அரசியல் கட்சிகள் மக்கள்கிட்ட போய் சொல்லல, உனக்கு பக்கத்துல ஒரு அரசாங்கம் இருக்கு, 73, 74 அரசமைப்பு சட்டத்தை கொண்டாந்தாச்சு. இந்த திருத்த சட்டங்களை கொண்டு வந்ததனுடைய விளைவு என்னன்னா, 3வது நிலையில ஒரு அரசாங்கம் மக்களுக்கு பக்கத்தில் இருக்கு. பாராளுமன்றம் எப்படி நம்மளுடைய பிரதிநிதிகள்லாம் வந்து லோக்சபாவில் இருக்கிறாங்களோ அது மாதிரி நீங்களும் கிராம சபையில ஒரு தீர்மானம் உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்துக்கு கொடுத்துட்டா, அதுல முடிவெடுத்தா அது உறுதியானதுங்கிற லெவலுக்கு இருக்கு. இதை நான் சொல்ல, சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுது. இவ்வளவு அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை இன்றைக்கு எப்படி வைத்திருக்கிறோம் என்றால், அறியாமையில் அந்த அரசாங்கத்தை பிடித்து அந்த அரசாங்கத்தை நடத்த தெரியாமல் இருந்ததனுடைய விளைவு, இந்த அரசாங்கத்தினுடைய பவர் மட்டும் அதிகாரம் மட்டும் போல மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தை விட்டுட்டாங்க. இப்ப எல்லாரும் நீட்டுக்கு சத்தம் போடுறாங்க. நீட்டுக்கு சத்தம் போடக்கூடாது. மூலம் எங்க இருக்கு தெரியுமா? அதிகாரத்தில் இருக்கு. அந்த அதாவது கல்வி என்பது மாநில பட்டியலில் இருந்ததை பொதுப்பட்டியலுக்கு கொண்டுட்டு போய் வச்சிருக்கிறாங்க. அப்ப இதை பத்தி டிஸ்கஷன் கிடையாது. அப்புறம் அதிகார பரவல்னு 73, 74 வந்ததுக்கு பிறகு பார்ட் 991 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல போய் பார்த்தீங்கன்னா இது ஒரு அரசாங்கமாக உள்ள சேர்க்கப்பட்டிருக்கு. அப்ப இதை பத்தி எந்த விவாதம் கிடையாது. இப்ப மக்களை நம்ம என்ன செஞ்சு வச்சிட்டோம்னா, பங்காளர்களாக மாற்றுவதற்கு பதிலாக, பங்கேற்கக்கூடியவர்களாக மாற்றுவதற்கு பதிலாக நாம் என்னவாக வைத்திருக்கிறோம் என்றால், அரசியல் கட்சிகளுக்கு மிக எளிதாக இருக்கிறது, வாக்காளர்களாக நீ இருந்து விட்டு போ. அப்ப அரசாங்கத்துக்கு என்னவா இருக்கு? பயனாளியா இருந்து விட்டு போ. ஒரு அரசு அதிகாரியாக்கு என்ன இருக்கு? மனுதாரராக இருந்து விட்டு போ. சந்தைக்கு நீ நுகர்வோராக இருந்து கொள். அப்ப ஒட்டுமொத்தமாக ஒரு குடிமகனாக இருக்க வேண்டும், முடிவெடுக்கக்கூடியவன், சிந்திக்கக்கூடியவன். இந்த அதாவது இறையாண்மை என்பது என்னிடம் இருந்திருக்கிறது, நான் தான் உனக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை என்னவாக வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், இந்த நாட்டில் குடிமகனாக வைத்தில்லை, அவனை ஒரு பயனாளியாக, அது மனுதாரராக, ஒரு வாக்காளனாக, நுகர்வோராக வைக்க முடிந்ததே அன்றி எதையும் தீர்மானிக்கக்கூடிய சக்தி பெற்ற, ஆளுமை பெற்ற, அறிவார்ந்த மனிதனாக அவனை உருவாக்கவில்லை. இது ஒட்டுமொத்த அரசியல் கட்சியினுடைய வீழ்ச்சி. அது அவர்களால் செய்ய முடியவில்லை. அதனுடைய விளைவு இன்று அந்நியப்பட்டு போனார்கள். ஆனால் வாக்கு வாங்குவதற்காகவே தான் அரசியல் சாசனத்துக்கு முரணாக சந்தை பணத்தை வைத்துக்கொண்டு வாக்குகளை வாங்குகிறார்கள். விற்பதும் தவறு, வாங்குவதும் தவறு. அரசியல் சாசனத்தை குளிதோண்டி புதைக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் இன்றைக்கு ஒட்டுமொத்தமான அரசியலாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு கட்சி, 2 கட்சி அல்ல. இன்றைக்கு இருக்கக்கூடிய கோர பிரச்சனை என்னவென்று சொன்னால், மக்களுடைய பிரச்சனைக்காக 91 இன்று வரை 35,000 போராட்டங்களை பொதுமக்கள் போராடி இருக்கிறார்கள். இந்த கட்சிகள் எல்லாம் ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் எந்த கட்சியும் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக போராடவில்லை. 35,000 போராட்டத்தை அந்தந்த இடத்திலே நடத்தி கொண்டிருக்கிறார். இதனுடைய விளைவு என்னவென்று சொன்னால், கொதிநிலைக்கு மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் என்ன செய்வதென்று தெரியவில்லை. நம்மை போன்றவர்களும் கூட நாம் என்ன நினைக்கின்றோம் என்று சொன்னால், சிறு சிறு அடையாளங்களுடன் இருக்கின்றோம்.
அப்ப நம் இந்த சிறு அடையாளங்கள் இருக்கிறதுனால அதிகாரத்தை பிடிக்க கூறவனுக்கு சந்தையிலிருந்து வருகிறது. ஆக சந்தை அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. சந்தை பணம் வாக்குகளை வாங்குகளுக்கு கொடுக்கிறது. எம்எல்ஏக்களை வாங்குவதற்காக பணம் கொடுக்கிறது. அந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. இதை ஒட்டுமொத்தமாக மாற்றுவதற்கு நாம் முயல வேண்டும். இன்றைக்கு நாம் சொல்லுகின்றோம் அல்லவா, ஒரு தேர்தல் எத்தனையோ ரிஃபார்மை கொண்டு வர்றதுக்காக, மாற்றங்களை கொண்டு வருவதற்காக இந்த தேர்தல் ஆணையம் பல முறை இந்த மத்திய அரசாங்கத்திற்கு அறிக்கைகளை தந்திருக்கிறது. ஒரு ரிஃபார்மை கூட கொண்டு வரதுக்கு முடியல அவங்களால. மக்கள் நோக்கியதாக பல ரிஃபார்மை செஞ்சிருப்பாங்க. ஆனால் அது பொதுமக்களை அறிவார்ந்த மக்களாக வைத்துக்கொண்டு தேர்மையான தேர்தலை நடத்துவதற்காக மிக முக்கியமான அறிக்கைகளை இந்த அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம் கொடுத்திருக்குது. அதே மாதிரி தேர்தல் கமிஷன் கொடுத்திருக்குது. முடிவுகளை எடுக்க வேண்டியது யாரு? அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள். சரி, முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் எடுக்கல, இப்ப இருந்தவங்க எடுக்கலாம்ல. முன்னாடி இருந்தவங்க எடுக்கல, இப்ப இருக்கவங்க எடுக்கல. ஆனால் யாருமே இதை பத்தி விவாதத்திற்கு கொண்டு வருவதில்லை, பொது விவாதத்திற்கு கொண்டு வருவதில்லை. இப்ப என்ன நடக்குதுன்னா, ஒரு கிராமத்துல கொண்டு வந்து கீரியும் பாம்பும் சண்டை விட போறான்னு சொல்லுவான். சண்டை விடுறேன்னு சொல்லிட்டு கடைசியா நம்ம பாக்கெட்டில் இருக்கிறத வாங்கிட்டு போவான். அதே மாதிரி இவர்கள் ஒரு நாடகம் நடத்துகிறார்கள். அதுதான் இன்றைக்கு அரசியலாக இருக்கிறது. சரி, ஆளுங்கட்சி இதை செய்கிறது அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம சொல்றோம் இந்த ஒரே தேர்தல் இங்க சாத்தியக்கூறு இல்லை அப்படின்னு. ஏன்னா அவங்ககிட்ட இருக்க நம்பர் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த நம்பரை அவங்களால கொண்டு வர முடியுமா அப்படின்னா கொண்டு வர முடியும் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. நம்ம அதை யோசிக்கிறது இல்லை. அடுத்தது நம்ம ஐயா தேவசகாயம் சொன்னாரு, மாநிலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50 விழுக்காடு மாநிலங்களுக்கு மேல ஒப்புதல் கொடுக்கணும். மறந்து விடாதீர்கள், ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் இந்த 73rd அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்துச்சு, 74th அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்துச்சு. இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு 2/3 மெஜாரிட்டி வேண்டி இருந்தது. பல பேரை வெளியில அனுப்பிச்சு விட்டாரு. அவர் மைனாரிட்டி கவர்மெண்ட், நீங்க வெளியில போயிருங்கன்ட்டாரு. சத்தம் போடாம வெளியில வந்துட்டாங்க. அடுத்தது யாருக்கு என்ன நடந்ததுன்னா, 50 மாநிலங்கள் கூட அப்ரூவல் வாங்கினார். அவரால் வாங்க முடிந்தது. அதாவது சாத்தியக்கூறுகள் இல்லை என்று நாம் எண்ணவே கூடாது. நாம் நினைத்து பாருங்க, என்னவெல்லாம் நடந்தது இந்த ஒரு 10 வருஷத்துல அப்படின்னா, இதெல்லாம் நாம் நினைச்சே பார்க்கல, ஆனா நடந்தது. இப்ப இதுக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடியது, அதாவது இந்த அறிக்கை அவங்க சமர்ப்பிக்கிற பொழுது ரொம்ப யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, 18,000 அது அந்த பக்கத்தை பார்க்குற பொழுது கிட்டத்தட்ட 18,626 பக்கத்துக்கு எழுதியிருக்கிறாங்க. அதுல அனெக்சஸ் வேற. இன்னொரு மிக முக்கியமானது, கருத்து கேட்டீங்களா அப்படின்னா கருத்து கேட்டிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதுல இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 21,558 பதில் வந்திருக்கு எங்களுக்கு, 80% மக்கள் ஆதரிக்கிறாங்க அதுக்கு அப்படின்னு அந்த இதுல சொல்றாங்க. ஆனா என்ன மொழியில் இருக்கு அப்படின்னா, அந்த கருத்து கேட்பு ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் இருக்குது. ஹிந்தியில இங்கிலீஷ், தமிழ்ல கிடையாது. இப்ப நம்ம ஊர்ல பதில்ல என்ன ஹிந்தியில இங்கிலீஷ்லையும் சொல்லிட்டானா, யோசிச்சு பார்க்கணும். இதுல ரொம்ப முக்கியமானது மறந்துடாதீங்க, சேஷன் ராஜீவ்காந்தி சேஷன்கிட்ட கேட்கிறாரு, லோக்கல் பாடி கொண்டு வர்ற பொழுது இந்த எலெக்ஷனையும் உங்களால நடத்த முடியுமா அப்படின்னு அவர் கேட்கிறார். அவர் சேஷன் சொல்றாரு, இந்த 5,000 பேர் தேர்தல் நடத்தணும்ல, பாராளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும், இவர்களுக்கு இவங்க செய்யற ஃப்ராடு, இவங்களுக்கு அறியாமை, இவங்க செய்யற தில்லுமுள்ளு, இதை நான் சரி பண்ணி இந்த தேர்தல் நடத்துறதுக்கு முடியல, திணறுது இந்த தேர்தல் ஆணையம். தயவு செய்து 30 லட்சம் பேர் இருக்கக்கூடியதை நீங்க இங்க கொண்டாந்து கொடுத்துடாதீங்க, இதுக்கு தனியா ஒரு தேர்தல் ஆணையம் வச்சுங்கன்னு சொன்னதுக்கு பிறகுதான் அவர் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ஒன்று கொண்டு வந்தார், தனியாக இருக்கிறது. ஆனா இதுல என்ன செய்யறாங்கன்னா, அதை கொண்டாந்து மெர்ஜ் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. இந்தியா ஒரு பெரிய பரிசோதனை கூடம், ஜனநாயகத்துக்கு ஒரு பெரிய பரிசோதனை கூடம். உலகத்துல இந்த ஜனநாயகத்திற்கு இருக்கக்கூடிய கோட்பாடுகள் அத்தனையும் உடைச்ச நாடு இந்த நாடு. எந்த தியரியும் இந்த நாட்டுக்கிட்டே நிக்கல. ஜனநாயகத்திற்கு இப்படியெல்லாம் இருந்தா தான் ஜனநாயகம் நடக்கும்னு சொல்றோம் பாருங்க, எந்த தியரியும் உடைச்ச நாடு இது. அதனால நிறைய பேர் சொல்லுவா இது ஒரு புதிரா இருக்கு
இந்தியா என்பது புதிரா இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? இந்தியா அடிப்படையில பன்முகத்தன்மை கொண்ட நாடு. நீங்க எந்த ஆந்திரபாலஜிஸ்டினுடைய லிட்ரேச்சரை வேணாலும் எடுத்து பாருங்க. ஒரிஜினலா கிட்டத்தட்ட ஒரு 3000 சமூகமாக வாழ்ந்திருக்கிறாங்க. 3000 சமூகத்திற்கும் மொழி உண்டு, இலக்கியம் உண்டு, பண்பாடு உண்டு, வாழ்வியல் உண்டு, வாழ்வியலுக்கான விழுமியங்கள் உண்டு, தனித்தனி அடையாளங்களுடன் 3000 சமூகம் வாழ்ந்திருக்கு. மலைகளிலே ஒரு 360 சமூகங்கள் வாழ்ந்திருக்கு, ஆதிவாசி சமூகங்கள். ஆனா மறந்து விடாதீர்கள், இது அத்தனையும் ஒன்றை ஒன்று அழித்து வாழவில்லை, ஒன்றை ஒன்று இணக்கமாக இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிதான் இருந்திருக்கு. முதலில் வெள்ளைக்காரன் தான் இந்த நிர்வாக கட்டமைப்பை ஒன்று உருவாக்கி, அந்த நிர்வாக கட்டமைப்பின் மூலமாக என்ன பண்ணிட்டு போயிட்டான்னா, இந்த நாட்டை சுரண்டிட்டு போயிட்டான். அந்த நிர்வாகத்தை தான் நாமும் என்ன பண்ணிட்டோம்னா இதுவரைக்கும் வச்சிருக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கிட்டு அப்படியே வைத்திருக்கிறோம். அப்ப இந்த நிர்வாகம் இருக்கின்ற வரை என்ன நடக்கும்னா, இந்த சுரண்டல் நடக்கும், மக்களுக்கு அச்சுறுத்தல் நடக்கும், பாதுகாப்பு இருக்காது. எப்படி ஒரு வெள்ளைக்கார நிர்வாகம், காலனி ஆதிக்க நிர்வாகம் நடந்துச்சோ அது மாதிரி தான் நடக்கும். அப்ப இந்த தேர்தல், இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வருது பாருங்க, இது பிராடரா ஒரு மிகப்பெரிய அரசியல் தேர்தல் சீர்திருத்தம் இல்ல, அரசியல் சீர்திருத்தம் செய்ய வேண்டும். அந்த அரசியல் சீர்திருத்தம் இப்ப இன்னை வரைக்கும் தெற்காசியாவிலேயே இந்த குடும்ப ஆட்சி முறை தான் நடக்குது அப்படின்னு சொல்றான். நம்ம மன்னராட்சியிலிருந்து மக்களாட்சிக்கு வந்ததாக சொல்றோம். இப்ப மக்களாட்சியிலேயே என்னன்னு கேட்டீங்கன்னா, மன்னராட்சிக்கான எல்லா பிராக்டிசஸையும் நம்ம கடைபிடிச்சிட்டு வர்றோம். அப்ப நம்ம இந்த சீர்திருத்தம் பேசுறது இந்த தேர்தல் சீர்திருத்தம் மட்டும் இல்லை, தேர்தல் சீர்திருத்தத்தை செய்யல, நம்ம ஒட்டுமொத்தமாக அரசியல் சீர்திருத்தத்தை செய்ய வேண்டும். ஒன்று. இன்னொன்று, இந்த அதிகார குவிப்புங்கிறது பாருங்க, இது என்றைக்கு இந்த தேசம் பிறந்ததோ அன்னையிலிருந்தே ஆரம்பிச்சிருச்சு. அதற்கு முன்னாடி சுதந்திரம் பெறுவதற்கு இந்திய தேசிய காங்கிரஸ் கொடுத்த பிராமிஸ்ங்கிறதே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாநிலங்களுடைய தொகுப்பாகத்தான் நாங்கள் இந்த மைய அரசை கட்டுவோம் அப்படின்னு தான் பிராமிஸே கொடுத்துருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட் முழுக்க படிச்சிங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஆனா அது வந்ததற்கு பிறகு இந்த பாகிஸ்தானை காட்டின உடனே இந்தியா என்ற தேசத்தை வலுப்படுத்துவதும் அதை ஒற்றுமையாக வைத்துக் கொள்வதும் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றது. உண்மை என்னவென்றால், இதை புரிந்து கொண்ட காந்தி என்ன செய்தார் என்று சொன்னால், அடித்தளத்தில் நீங்க அதிகமான அதிகாரங்களை கொடுங்கள் என்று சொன்னார். அதுல ஒரு இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, அம்பேத்கர் என்ன கேட்டார் அப்படின்னா, இன்றைக்கு அடித்தளத்தில் அந்த மாதிரி அதிகாரம் கொடுத்தா என்ன நடக்கும்னா, ஆதிக்க சக்திகள் பிடித்துக்கொள்ளும். அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் இன்னும் தாழ்த்தப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரே காரணத்தை வைத்துத்தான் அதை அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு முறையை கட்டலை. ஆனா 35 வருட அனுபவத்தை பார்த்ததுக்கு பிறகு ராஜீவ் காந்திக்கு திடமான நம்பிக்கை என்னன்னா, இந்த நாட்டில் மக்கள் பங்கேற்காம ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் அவன்கிட்ட பொறுப்பை கொடுக்காம உங்களால எந்த கிராமத்தையும் மேம்படுத்த முடியாதுங்கிற ஒரு நிலைக்கு வந்ததுக்கு பிறகுதான் அவர் இந்த உள்ளாட்சியை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணார். தோத்து போனாரு. ஆனா மைனாரிட்டி கவர்மெண்ட்டை வந்த நரசிம்மராவாவது கொண்டு வந்துட்டார். இந்த அரசாங்கத்தை மாநில அரசாங்கங்களும் வலுப்படுத்தல, மைய அரசாங்கமும் வலுப்படுத்தல, உள்ளாட்சிக்கு வந்த பிரதிநிதிகளும் வலுப்படுத்தல. காரணம் என்னன்னா, ஜனநாயகத்துல என்ன வலு இருக்கு, ஜனநாயகத்துல என்ன ஆற்றல் இருக்கு, ஜனநாயகத்துல என்ன வீச்சு இருக்கு, ஜனநாயகத்தை எப்படி வலுப்படுத்துவோம் அப்படிங்கிறதுக்கான கூறுகளை ஆராயாமல் தேர்தல், அதிகாரத்தை பிடித்தல், ஆட்சி செய்தல், இந்த ஆட்சி செய்யறத கூட மக்களுடைய கருத்துக்கு மதிப்பளித்தல் என்கிறதோ, இந்த ஒரு ஈக்குவாலிட்டிங்கிறதோ, ஃப்ரெட்டர்னிட்டிங்கிறதோ, இதை விசாலப்படுத்துற சமூகத்துக்குள்ள கொண்டு போறதையோ, அரசியல் கட்சிக்குள்ள கொண்டு போறதையோ செய்யவில்லை. அப்ப இந்த சூழல்ல தான் இது வருது. ஆனா இது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு சேலஞ்ச் என்னன்னா, இந்த நம்பர் வேணும். 362 வேணும், 292 தான் இருக்கு. அந்த நம்பரை எப்படி அவங்களுக்கு கொண்டு வர்றதுங்கிறது ஒரு மத்திய அரசாங்கம் யோசிக்கலாம். ஏன் அப்படின்னா, எனக்கு இந்த 73rd 74th அமெண்ட்மெண்ட் வர்ற பொழுது என்ன நடந்ததுன்னு தெரியும்.
இதை வலுவாக எதிர்த்தவர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா சத்தம் போடாம வெளியில் எழுப்பி போயிட்டாங்க. அவர் பாஸ் பண்ணிட்டார். அதுக்கு பிறகு 50% ஸ்டேட்டை வந்து பாஸ் பண்ண வச்சார். அது வைக்க முடியும். இப்போ ஒன்றும் கிடையாது. எப்படி அதிகாரம் போயிருக்குது, நீட்டு பேசுறமே அந்த கல்வி போனது மாதிரி ஜிஎஸ்டி வந்தது பாருங்க. இதை விட மாநில அரசுக்கு ஏதாவது ஒரு அடி இருக்க முடியுமா? ஆனா அந்த ஜிஎஸ்டியை மிக கடுமையாக தர்க்க ரீதியாக வலுவாக விவாதம் செய்த ஒரு தலைவர் இருந்தார் தமிழகத்தில். அது ஜெயலலிதா. அந்த அந்த ஸ்பீச்சை இன்ன வரைக்கும் படிச்சு பார்த்தா நான் அதை கற்றே எழுதினேன். அதுல இருந்து அது என்ன அப்படின்னா, இந்த ஜிஎஸ்டி கொடுப்பதன் மூலமாக நீங்கள் என்ன சொல்லிட்டீங்கன்னா, மாநில அரசுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, நான் கொடுக்குற பணம் தான் உனக்கு, இதை வச்சா தான் நீ செய்யலாம், உனக்கு ரைட்டு கிடையாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றீங்க நீங்க. அப்ப எனக்கு எங்க இருக்கு கவர்னன்ஸ்? அப்ப அவர் அரசாங்கங்கிறதுக்கு எங்க இருக்கு அங்கே வந்து அதிகாரம் அப்படின்னா அவங்க அதில் ஆர்கியூ பண்ணியிருந்தாங்க. அப்ப இன்னைக்கு போய் நம்ம என்ன சொல்றோம், ஜிஎஸ்டி வந்துருச்சு, நீட் வந்துருச்சு. அது ஒட்டுமொத்தமாக மாற்றம் வர வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான், இந்த அதிகார பரவலை தவிர்த்து கிடையாது. இந்த அதிகார பரவல் எப்படி வரணும் அப்படின்னா, இப்ப எல்லாரும் அதிகார பரவல்ங்கிறது இந்த மாநிலத்திலிருந்து வந்து பஞ்சாயத்துக்கு போறதை சொல்லுவாங்க, உள்ளாட்சிக்கு போறதை சொல்லுவாங்க. அது கட்டாயம், அது செய்தாக வேண்டும். இந்த மாநில கட்சிகள் எல்லாமே எதற்கு பாடுபட வேண்டும் என்றால், மாநில சுயாட்சிக்காக அல்ல, அதிகார பரவலுக்காக பாடுபட வேண்டும். இந்த மாநில சுயாட்சிங்கிறத விட்டுட்டு ஒட்டுமொத்தமான அதிகார பரவல் என்கின்ற ஆயுதத்தை எடுப்பீர்களே ஆனால் மையத்திலிருந்து மாநிலத்திற்கு வர வேண்டும், மாநிலத்திலிருந்து மக்களுக்கு செல்ல வேண்டும். அப்ப இந்த ஃப்ளோ ஆஃப் பவர்ஸ் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, ஒரிஜினலா டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர்னா அதான் மீனிங். மையத்திலிருந்து மாநிலத்திற்கும், மாநிலத்திலிருந்து மக்களுக்கும், அடிநிலைக்கும் வரணும். ஆனா இவங்க மாநில அரசு பேசுவாங்கள ஒழிய போராடுறதுக்கு இன்னைக்கு யாரும் இல்லை. மாநில கட்சிகள் வலுவிழந்து போச்சு. இந்த மாநில கட்சிகள் ஒன்றிணைந்தார். இன்னைக்கு நாம வந்து திரும்ப திரும்ப மைய அரசாங்கத்தை மையப்படுத்துறோம். ஒன்றிய அரசாங்கத்தை வந்து இவங்க டிசைன் பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு எதிர்கட்சிகள் என்ன செய்யணும்? எதிர்கட்சிகளுக்கு வேலை என்ன அப்படின்னா, எதிர்கட்சிகள் மக்களை ஒன்றிணைக்கணும், மக்களுடன் இணையணும், மக்களுக்கு வேலை செய்யணும், மக்கள் மத்தியில் இந்த பிரச்சனையை எடுத்துட்டு போகணும். அது என்ன செய்யுதுன்னா, இன்றைக்கு அந்த வேலையை செய்யல, மக்கள் தான் போராடிக்கிட்டு இருக்கிறான். 3 போராட்டங்களை நான் பார்த்திருக்கிறேன், மக்கள் போராட்டங்கள். 1 விவசாயினுடைய போராட்டம், அவன் வின் பண்ணான். 2வது போராட்டம் இப்போ கல்கட்டாவில் நடந்துச்சு, அதாவது டாக்டர் போராடினது. 3 ஜல்லிக்கட்டுக்காக போராடினது. இந்த 3 போராட்டங்கள் தான் அதாவது வெற்றி பெற்றது. மற்ற எல்லா போராட்டங்களும் தொய்வினை தான் கண்டது. காரணம் என்ன தெரியுமா? அரசியல் கட்சிகளுடைய ஆதரவு இருந்ததை ஒழிய அவர்கள் போராடவில்லை. இது அரசியல் கட்சியினுடைய மிகப்பெரிய வீழ்ச்சி. அது ஒன்று. 2வது, இந்த வாக்குகள் என்றைக்கு வந்து விற்பனைக்கு வந்ததோ, இதை விட சீரியஸான பிரச்சனை, வாக்குகள் என்றைக்கு விற்பனைக்கு வந்ததோ, அப்ப சந்தைப்படுத்தப்பட்டதோ, வாக்குகள் சந்தைப்படுத்துவது மட்டுமல்ல, வாக்குகள் மூலமாக உருவான மக்களுடைய பிரதிநிதிகளும் சந்தைப்படுத்தப்பட்டார்கள். அப்ப இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, இந்த அரசியல் கட்சியினுடைய தோல்வியை காட்டுது. அப்ப ஜனநாயகத்தில் இன்றைக்கு தேவை என்னவாக இருக்கிறது அப்படின்னா, ஒரு புதுமை தேவையாக இருக்கிறது. இந்த கட்சி அரசை தாண்டக்கூடிய ஒரு நிலை இருக்குதா? இப்ப குடிமை சமூகங்கள் என்ன செய்யுது? அப்ப குடிமை சமூகங்கிறது ஏதோ 2-3 வேலைகள் அங்கே செஞ்சுட்டு போறதுதான் குடிமை சமூகத்தினுடைய வேலையா? குடிமக்களை தயார் பண்ணுவது குடிமை சமூகத்தினுடைய வேலை அல்லவா? அப்ப இந்த குடிமை சமூகங்கள் எல்லாம் ஒன்றிணைய மாட்டார்களா? இதைத்தான் நம்ம யோசித்து பார்க்கணும். அப்ப இந்த ஒரே தேர்தல், இதுல இன்னொரு முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த பெடரலிசம் எங்க போகும், அந்த கூட்டாட்சி எங்க வலு இழக்குது அப்படின்னா, லோக்சபாவுக்கு எலெக்ஷன் நடத்துற பொழுதுதான் இதுக்கெல்லாம் எலெக்ஷன். இது எலெக்ஷன், இதுல எவ்வளவு மாற்றம் வந்தாலும், இப்ப அது வந்து 3 வருஷத்துல கலையுதுன்னு வச்சுங்க. லோக்சபா மாநிலத்தில் அசம்பிளி எலெக்ஷன் நடத்தி ஆகணும். 1. இதை விட முக்கியம் என்ன தெரியுமா? 3 அரசாங்கம் இருக்கு. இந்த 2 அரசாங்கத்துக்கு 5000 பேர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு எல்லா வழிவகைகளும் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் 100 நாளைக்கு பிறகு இந்த
உள்ளாட்சியினுடைய தேர்தல் எடுத்து, ஆனா அதை பற்றிய விதமான எந்த விதமான விளக்கமும் அந்த இதுல இல்லை. அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கிறோம், என்ன தெரியுதுன்னா, மக்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை வலுப்படுத்துவதற்கும் அந்த 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 ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்கும் அந்த மக்களாட்சியை வலுப்படுத்துவதற்கும் ஆட்சியை வலுப்படுத்துவதற்கும் அரசாங்கத்தை வலுப்படுத்துவதற்கும் மக்களை அதிகாரப்படுத்துவதற்கும் முன்னெடுப்பு செய்யவில்லை. அப்ப இந்த ரிஃபார்ம்ங்கிறது வேற யாருக்கும், சந்தைக்காக. இன்றைக்கு அனைத்து செயல்பாடுகளும் சந்தைக்காகத்தான் நடைபெறுது. அதுல மக்களுக்காக நீங்க அதுக்கு குறிப்பா நீங்க சர்க்காரி கமிஷன் ரிப்போர்ட் எடுத்துங்க, பூஞ்சு கமிட்டி ரிப்போர்ட் எடுத்துங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் எடுத்துக்கோங்க. செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன்ல ஒரு ரிப்போர்ட் ஒன்று இருக்கு, சிட்டிசன் சென்ட்ரிக் கவர்னன்ஸ். அதெல்லாம் எடுத்து பாருங்க. அதெல்லாம் எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, கான்ஸ்டிடியூஷனல் ரிவ்யூ கமிட்டி ரிப்போர்ட் இருக்கு, அதை எடுத்து படிச்சு பாருங்க. இது எல்லாம் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, ரிஃபார்ம் தான் சொல்லுது. ஆனா அதுல இருக்கக்கூடிய ரிஃபார்ம்ல பெரும்பாலான ரிஃபார்ம் மக்களுக்கானது. ஆனா சந்தைக்கான ரிஃபார்ம் வேகமா நடைபெறும். ஆனா மக்களுக்கான ரிஃபார்ம்ங்கிறது நடக்கிறது ரொம்ப குறைவா நடக்கும். ஏன்னா மக்கள்கிட்ட டிமாண்ட் இல்லை. நீங்க தான் என்ன கொடுக்குறீங்க, எல்லாம் தர்றேன்னு சொல்றீங்களா, அது தர்றேன் இது தர்றேன் அது தர்றேன் இது தர்றேன் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு 2 புள்ளி வரத்தை நல்லா சொல்றேன்னு தெளிவா தெரிஞ்சுக்கங்க. இந்தியாவில் 7% வளர்ச்சி அடைந்த நாடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நாட்டில் 82 கோடி மக்களை பொது விநியோக முறையில் தரக்கூடிய விலையில்லா அரிசியும் கோதுமையும் 5 ஆண்டுக்கு நீட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா இந்த அடிப்படை, அந்த மக்கள் பட்டினியால் வாடிவிடுவார்கள் அப்படிங்கிற அடிப்படையில தான். அதான் புள்ளி வரும். அடுத்தது இன்னொரு அறிக்கை, அது உலக வங்கி அறிக்கை. 74% மக்கள் இந்தியாவில் அவர்கள் உடலுக்கு தேவையான உணவை அவர்களுக்கு உடலுக்கு தேவையான சத்தான உணவை சாப்பிடக்கூடிய நிலைக்கு அவர்களுடைய பொருளாதாரம் இல்லை. அது உலக வங்கியினுடைய அறிக்கை. அது தவறா ரைட்டா அது வேற ஆர்கியூமெண்ட். இது புள்ளி வரும். 82 கோடி மக்கள் பொது விநியோக முறையில் வாங்குகிறார்கள், இந்திய அரசு கொடுக்கக்கூடியது, அது உலக வங்கி கொடுக்கக்கூடியது. இதை ஒட்டுமொத்தமா வச்சு நீங்க பார்க்கிற பொழுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நடக்காதுன்னு நினைக்காதீங்க, இது நடக்கலாம், நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, இப்ப தேவை என்ன அப்படின்னா, அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும், மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும், மக்களிடம் செல்ல வேண்டும். அப்ப மக்களிடம் இதை புரிய வைக்க வேண்டும். மக்களிடம் ஒரே ஒரு செய்தியை மட்டும் புரிய வைக்க முடியாது. என்ன செய்தி என்றால், இந்த ஜனநாயகம் யாருக்கானது, ஆட்சி என்பது யாருக்கானது, நிர்வாகம் என்பது யாருக்கானது என்கின்ற நிலையில் ஒற்றை புள்ளியில் நாம் முன்னேறுவோமேயானால் அது நடைபெறும். ஒரு காலத்தில் இவ்வளவு வேற்றுமைகளை தாண்டி மக்கள் கூடி சுதந்திரம் என்ற ஒற்றை புள்ளியில் இணைந்தார்கள். விவசாயிகள் ஒற்றை புள்ளியில் இணைந்தார்கள், டாக்டர் ஒற்றை புள்ளியில் இணைந்தார்கள், மாணவர்களும் இளைஞர்களும் ஜல்லிக்கட்டு என்ற ஒற்றை புள்ளியில் இணைந்தார்கள். ஆக ஒட்டுமொத்தமாக இந்த ஜனநாயகத்தை நாம் சீரமைப்போம், புதிய ஜனநாயகம் படைப்போம், ஆக புதிய அரசியலை படைப்போம் என்கின்ற சூழலுக்கு நாம் புதுச்சிந்தனையை கொண்டு வருவோமேயானால் நிச்சயமாக இதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நாம் ஒருங்கிணையவில்லை என்றால் சின்ன சின்ன அடையாளங்கள் வைத்து இது போல விவாதங்களை நடத்தி நாம் பெருமைப்பட்டுக் கொள்ளலாமே ஒழிய, சாதாரண மனிதனுக்கு இன்றைக்கு நான் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். 40 கிலோமீட்டர் அந்த மெயின் ரோட்ல இருந்து உள்ள போய் பார்த்தோம்னா இன்னமும் தண்ணி இல்லைன்னு சொல்றான், இன்னமும் எங்க வீதிக்கு லைட் இல்லைன்னு சொல்றான், இன்னமும் எங்க வீதிக்கு ரோடு போட்டு கொடுக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். நீங்க யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டிலே இந்த நிலைன்னா மற்ற இடங்களில் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்ப சாதாரண மனிதனை பற்றி சிந்திப்பது, அவனுடன் பணியாற்றுவதற்கு, ஏன்னா இன்றைக்கு அரசியல் என்னவாக மாறிவிட்டது என்று சொன்னால், இந்த பெரிய கார்களும் படோடோபமான கூட்டங்களும் ஏதோ ஒரு செய்தியை சொல்லுகிறது, இந்தியா வளர்ந்தது போல, மக்களெல்லாம் மேம்பட்டது போல, அவ்வளவு ஆடம்பரமான அரசியலுக்கு நிற்கிறது. எளிய மனிதர்களும் ஏழ்மையும் வறுமையும் விவாதத்திலே கிடையாது. இந்த மாதிரி சூழல்ல தான் இந்த மாதிரி ஒவ்வொன்றா நிகழ்வு வந்துகிட்டே இருக்கு. கொஞ்ச நாளைக்கு விவாதிப்போம், அதுக்குள்ள அவங்க முயற்சி பண்ணி அவங்க வெற்றி பெற்றுக்கிட்டு போய்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதையும் நான் யாருக்காக அந்த வெற்றி அப்படின்னு பாக்குறேன்னா, அது மக்களுக்கான வெற்றியா அல்லது ஒரு கட்சிக்கான வெற்றியானா, இதெல்லாம் தாண்டி ஒரு சந்தை வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த சந்தையை சமூகத்துக்கு செயல்பட வைக்க முடியவில்லை. அரசாங்கம் வலுவிழந்திருக்கிறது. ஏனென்றால் சந்தை பணம் கொடுக்கவில்லை என்று சொன்னால்
அரசாங்கத்திற்கு முன்னேற்ற செயல்பாடுகளுக்கு பணம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அதே போல அரசியல் கட்சிகள் எல்லாம் வலு பெற்றிருக்கிறார்கள். எங்கே வலு இழந்திருக்கிறார்கள் என்றால் மக்கள் மத்தியிலே செல்வாக்கு இழந்து வலுவிழந்திருக்கிறார்கள். பணத்தில் வலுவுடன் இருக்கிறார்கள். எல்லா கட்சிகளும் பணத்தில் வலுவுடன் இருக்கிறார்கள். ஆகையினாலேதான் நம்மை போன்றவர்கள் மிக முக்கியமாக இந்த புதிய ஜனநாயகத்திற்கான வழியை, மக்கள் ஜனநாயகத்திற்கான வழியை மக்கள் அரசியலாக மாற்ற வேண்டும், மக்களுக்கான அரசியலாக மாற்ற வேண்டும். மக்கள் கையில் அந்த அரசியல் இருக்க வேண்டும், மக்கள் கையில் அந்த விவாதங்கள் இருக்க வேண்டும், மக்கள் பிரச்சனைகளை பேச வேண்டிய விவாதங்கள் இருக்குமா, பிரச்சனைகளுக்கான விவாதங்கள் முன்னெடுக்க வேண்டும். அதற்கு நாம் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.